பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தருக்கு கொடான கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் மேறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நுணுமூலமாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீருற்றைப் போலும் இருப்பாய். ஆமேன். கர்த்தர் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிகிறார் என்றால், கர்த்தர் தான் உங்களை நித்தமும் நடத்தப் போகிறார். ஒவ்வொரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார். மற்ற யாராலையும் உங்களை நடத்தவே முடியாதுங்க. கர்த்தர் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீரற்றைப் போலும் இருப்பாய் என்று சொல்லியிருக்கார். கர்த்தர் உங்கள் போகும் பாதையை அறிந்திருக்கார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அவர்தான் நித்தமும் நடத்துகிறார். கர்த்தர் தான் நித்தமும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துகிறார். கர்த்தர் தான் உங்கள் வேலையில் இருக்கிற பழுதுகளெல்லாம் நீக்கி போடுகிறவர் கர்த்தர் தான். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானதை செவ்வையாக்கி கொடுக்கிறார். எத்தனையோ கரடு முரடான காரியங்கள் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவாருங்க. என்ன சோர்வு வருது இல்லை, கர்த்தர் உங்களை நடத்துகிறாருங்க. கர்த்தர் புது பலனை உண்டாக்கி கொடுப்பார். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களோட பிரயாணங்களில் கூட இருப்பார். கர்த்தர் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போட்டி பொறாமை எல்லாவற்றையும் நீக்கிறவர் கர்த்தர் தாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், உன் எலும்புகளை நிர்மூலமாக்காத அளவுக்கு கர்த்தர் தான் உங்களை நடத்தி கொண்டு வருகிறாருங்க. உங்களை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை எல்லாம் இது பண்ணி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்று சொன்னீங்கன்னா, அந்த ஒரு தோட்டத்தில் நீர் பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னா செழித்து கொண்டு இருக்குமா. அந்த நீர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த நாளில் இந்த காலை வெளியில் சொல்லுகிறாருங்க. எந்த நாளும் உங்கள் குடும்பத்தில் வற்றவே வற்றாங்க. எவ்வளவோ பஞ்சங்கள் எவ்வளவோ காரியங்கள் நடக்கும் போதும் உன் குடும்பத்தில் திருப்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களை நடத்துகிறாருங்க. இந்த கொரோனா டயத்தில் கூட பாருங்க, வேலை இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ இடத்துல சோர்வுகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நேரம் ஆகாரம் கூட இல்லாத அளவுக்கு இல்லாமல் தேவன் நடத்தி கொடுத்தாருங்க. எல்லா நேரமும் ஆகாரத்தை போசித்தார், எல்லா நேரம் தேவைகளை சந்தித்தார். நம்மளை ஒரு நாள் கூட நினைத்து கூட பார்க்க முடியாது, ஐயோ வேலையே இல்லையே நம்ம எப்படி நடத்தினார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தினாருங்க. மகா வறட்சியான நேரத்தில் கூட அவர் தாங்க நம்மளை நடத்திக்கிட்டு இருப்பார். அவர் இந்த காலை வேளையில் உங்களுக்காக சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நான் உன்னை நித்தமும் நடத்துறேன். மகளே மகனே, நீ எதை குறித்தும் கழங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். உன்னை எப்படி வைத்துக் கொள்வேன்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்று. ஒரு நாளும் வற்றாதுங்க. ஒரு நாளும் உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களுக்கு எல்லாவற்றிலும் நிறைவாக்கி தருகிற தேவன் இந்த கால வேளையில ஒரு நாளும் குறைவில்லாமல் உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்கு. கர்த்தர் கொடுத்த வாக்கு ஒரு நாளும் மாறாதுங்க. மனிதன் மாறலாம், என் தேவன் ஒரு நாளும் மாறாத தேவன். கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதிப்படுத்தணுங்க. நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்துறா, நான் எனக்கு நடக்கல, நம்ம அதுக்குரிய வார்த்தைக்கு தகுந்த மாதிரி கீழ்ப்படிந்திருக்கோமா? கர்த்தருக்கு எந்த நாளில் நம்ம அவர் ஒவ்வொரு நாளும் பேச வருவார். நம்ம போய் உட்கார்ந்து பேசி இருக்கிறோமா? இல்லைங்க. இந்த நாள்ல இருந்து முடிவிடுங்க. ஏசப்பா பாதத்தில் உட்கார்ந்து நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை மகா வறட்சியான காலத்தில் நடத்தி உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரற்ற போல உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்காரு. அதற்காக கர்த்தாவே இந்த காலை வேளையில அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அடியாளுக்கும் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி ராஜா. நீங்க தான் எங்களை நித்தமும் நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம். எல்லாவற்றையும் உங்கள் திருப்பாதத்தின் கீழே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.